அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை மாதிரி இருக்கக்கூடிய நகரத்தில் ஒரு மாறுதலுக்காக ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படின்றப்போ ஒருத்தர் ஆழ்நிலை தியானம் வேணும், உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நண்பர் எடுத்துகிட்டு போன இடம் தான் சுருளிமலை. திண்டுக்கல் வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்ஃப் காரோட நான் பயணிச்சிருக்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கம்பத்தில் இருக்கக்கூடிய சுருளி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவியில் குளிச்சுட்டு அங்கே சுருளி வேலப்பர் திருக்கோயிலை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக இப்போது சுருளி வேலப்பர் போகக்கூடிய வழிகளில் வரக்கூடிய இடங்கள் தான். அங்கே ஒரு அம்மன் கோயிலும் இருந்தது, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அதனுடைய கோயில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அது மேலே ஏறி போகக்கூடிய இடங்களில் வருது. அதையும் தாண்டி அந்த ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் ஒரு குளிரான ஒரு பிரதேசத்தில் ஒரு 19-20 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு சுருளி தீர்த்தம் போகக்கூடிய அந்த சின்ன ஒரு ஃபால்ஸை ஒரு வீடியோவை பதிவிடுறப்போ அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அந்த ஆறு போகக்கூடிய ஒரு சவுண்டு, ஒரு அமைதியான ஒரு இடத்துல, அமைதியான காட்டில் சலசலப்பாக போகக்கூடிய இடம் நம்ம அப்படியே தெய்வத்து பக்கத்தில் உட்கார்ற மாதிரியும் நம்மளுக்கு எல்லாத்தையும் மறந்து இயற்கையோட ஒன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுனால மன அமைதி ரொம்ப கிடைக்குது. நீங்கள் அங்கே காலை வச்ச உடனே உங்களுக்கு அதை நம்மளை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது ஆன்மீகத்தோட. அங்கே அகத்தியர் உண்டான தவம் புரிஞ்ச இடத்தையும் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நிறைய பேர் அங்கே ஒரு சேவா சங்கம் வச்சு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. எமயகிரி சித்தர் இருந்த தவம் புரிஞ்ச இடத்தையும் பார்த்தோம். குபேர ஆஞ்சநேயர் இருந்தவுடைய குகையும் பார்த்தோம். ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்போது அதை பார்க்குறதுப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சிவனுடைய ஒரு தெய்வம் இருந்த ஒரு இடத்த, மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் கோயில் அங்கே கோயிலில் இருக்குது. அந்த குகையில் கொஞ்சம் நேரம் தவம் இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தால் நிறைய பேருக்கு வராதுன்னே சொன்னாங்க. இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்தப்போ எனக்கு ரொம்ப அருள் கிடைச்சதுனால கேமராவில் நல்லா பதிவாகி வழக்கத்தை விட அங்கே இருள் சூழ்ந்த இடத்துல சிவலிங்கம் மட்டும் ஒளிகிறத என்னால் பார்க்க முடியுது. இது மிகவும் அற்புதமான காட்சி. இது யாருக்கும் கிடைக்குமான்றது தெரியல. தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நான் அப்படியே எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த இருட்லேயும் அது மட்டும் ஒரு பயங்கரமாக அந்த லிங்கம் ஒளிர்றது ஆன்மீகத்தோட உச்சக்கட்டம், தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கிறதுன்றதை இது தெளிவுபடுத்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் தவம் இருந்துட்டு ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு ஒரு லிங்கங்கத்தை பார்த்துட்டு அப்புறம் 8 திக்கு குறிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாக 8 லிங்கம் இருந்தது. இதுக்கு நிறைய ஐதீகம் இருக்குது. இதை பற்றி நான் பேசக்கூடிய அளவு தகுதியானவனா அப்படின்னா அதுக்குண்டான இதை நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு ஆன்மீகத்தில் ரொம்ப அனுபவம் இருக்கும் பேசினா அது நேயர்களுக்கு நிறைய ஒரு தகவலாக இருக்கும். நம்ம சும்மா தெரிஞ்சிட்டு பேசக்கூடாதுன்றதுனால அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசலை. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் இந்த குகை. இந்த வெளியிலேருந்து நம்ம பார்க்குறோம். இங்கே மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருடைய ஒரு குகை இருக்குது. அந்த தெய்வத்துடைய அருள் இருக்குது. அங்கே பார்த்துட்டு அதனுடைய ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம நேயர்களுக்கு இப்போ பதிவிட்டுருக்கேன். அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ரம்மியமான சூழ்நிலையை ஒரு பதிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஒரு கல் மேலே உட்காந்து தவம் இருந்தாங்க ரமண மகரிஷி. அப்புறம் நிறைய பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள், தெய்வ நிலை அடைந்தவர்கள், தெய்வங்களாகவே இருந்தவர்கள் உடைய தவம் இருந்த இடத்த என்னால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே நான் உட்காந்து ஒரு தவம் எடுக்கிறது எனக்கு என்ன மாதிரி ஒரு புண்ணியத்தை என்னுடைய தாய் தகப்பன் கொடுத்தாங்கன்றதை நான் உணர முடியுது. இந்த நிலைக்கு நம்ம போவோமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை என்னுடைய ஆன்மீகத்தின் உச்சகட்டமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்மீகத்தை உணரக்கூடிய, பருகக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சுள்ளிமலையுடைய என்னுடைய தவம் இருக்கக்கூடிய நிலையில் நான் உணர முடிஞ்சுது. அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சில கோயில்கள், சில குகைகளில் பார்த்து அதை கொஞ்சம் பதிவிட்டு அதை ஒரு நேயர்களுக்காக அந்த அனுபவத்தை உங்களுக்கு பதிவிட்டு அப்போது ராகு கேதுவோட ஒரு சில சந்நிதியை பார்க்க முடிஞ்சுது. அது எந்த இடத்துல எந்த ஒரு சூழ்நிலை அமைந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி இங்கே படமாக்கியிருக்கேன். ஸோ இது எதுக்கு இதை பற்றிலாம் பேசணும்னா, இயற்கையோடு சேர்ந்த கடவுள் நமக்கு எப்படி வழிகாட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் நகர வாழ்க்கையில் வாழ்ந்தாலும், உயர்ந்த விஞ்ஞானம் இருந்தாலும், கடவுள் நமக்கு எந்த பர்பஸ் கொடுத்துருக்காங்களோ, எதை அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது நடந்தே தீரும். நம்ம ஒரு சாதாரண மனிதன் தான், இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடியவங்க தான். 1000 டெக்னாலஜி இருந்தாலும்ன்றதை இங்கே உணர்த்த முடிஞ்சுது.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், அங்கே வந்து சில குரங்குகள் இருந்தது. அது வந்து அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் அன்னதானம் சமைச்சு மிகப்பெரிய அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சேவா சங்கத்தின் மூலியமாக. அமாவாசைன்றதுனால மிகவும் எனக்கு அதை பார்க்குறப்போ எந்த அளவுக்கு ஆன்மீகம் தழைத்து வாங்கியிருக்குன்றது தெரியுது. சுள்ளி வேலப்பருடைய சந்நிதியை பார்க்க முடிஞ்சது. அங்கே என்னென்னா, அங்கே அனைத்து கடவுளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோயில்னு பேசப்படுது. இது நிறைய ஆராய்ச்சி மூலிமா இந்த கோயிலுடைய வரலாறை பேசப்படுறாங்க. அதில் எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இவங்க சொன்னாங்க, ஒரு முதியவர் ஒருத்தர் சொன்னாங்க. அப்போ வந்து சுள்ளி ஆறோட ஒரு துவக்கம், அந்த தீர்த்தம் போகக்கூடிய ஒரு பாதையை கண்டுபிடிச்சி அதை எங்களுக்கு புரிய வச்சாங்க. அந்த தீர்த்தத்துவம் வந்து பல நோய்களை குணப்படுத்துவதாகவும், எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க உலகம் முழுதும் அப்படின்றப்போ சொல்கிறப்போ, இது வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கிறோன்றப்போ அப்போ எந்த அளவுக்கு நம்ம பாக்கியம் பெற்றிருக்கோம். சிவனோட அருள், சிவனுடைய ஆணை, சிவன் வந்து நம்மளை கட்டி அணைக்கக்கூடிய ஒரு இடமா இதை நான் பார்த்தேன். இது வந்து ஒரு இயற்கையினுடைய கட்டிலில், இயற்கையினுடைய தொட்டில்னு சொல்கிறதா, இது மாதிரி ஒரு ஏஜில் நம்ம போய் இதை பார்த்து இதை அனுபவித்து இதை நம்ம மக்களுக்காக பதிவிட்டு மீண்டும் திரும்பி வரப்போ அங்கே இருக்கக்கூடிய அகத்தியருடைய ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு 2-3 ஃபோட்டோஸை எடுத்து அந்த இயற்கையை மிக ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுறதை ஒரு மிகவும் அழகாக ஒரு ஃபோட்டோ பதிவாக பண்ணியிருந்தார் என் நண்பர். எல்லாத்தையும் உங்களுக்கு பதிவிட்டு வணக்கம் செலுத்தி மீண்டும் அடுத்த ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.